அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. MP டெவலப்பர்ஸ் லான்ச்சிங் MP பெட்டல்ஸ் வரும் செப்டம்பர் 13, 14, 15 லான்ச்சிங் நடைபெறுகிறது. இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில். கால் 8524806806. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. கோட்டுடைய ஃபீவர் தான் எங்க பார்த்தாலும் இருக்கு. So far 1 week ஆயிடுச்சு சார். So how is it performing? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 2024 வெளிவந்த படங்களே ஹையஸ்ட் கலெக்ஷன். இன்னைக்கு தமிழ் சினிமால 300 கோடி 400 கோடியே ட்ரீமா இருக்கு. அந்த ட்ரீமை வந்து கோட் ஜஸ்ட் லைக் தட் அச்சீவ் பண்ணியிருக்கு தான் அந்த குழுனுடைய வெற்றியை நான் பார்க்குறேன். ஒரு கோட் வந்து டெஃபினட்டாக பெரிய லெவலில் கலெக்ஷன் நார்த் இந்தியாவில் எடுத்துருக்க முடியும். அந்த டேட்டும் அப்ராப்ரேட்டாக இருந்தது. ஒரு ஓப்பனிங் அந்த நல்ல ஃபெஸ்டிவல் டேட்டு. ஆனால் மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகல. ஹிந்தியில் ரிலீஸ் ஆயிருந்தனா பெரிய லெவலில் கலெக்ஷன் அந்த படம் எடுத்துருக்க முடியும். 400+ வந்து இது வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு ப்ராஃபிட் வந்து அவங்க நினைச்ச மாதிரி விஜய் சார் வரும்போது அல்டிமேட் விலைக்கே விற்க முடியும். அது இந்த படத்துக்கு நடந்திருக்கு. இப்போ அதே மாதிரி தான் அஜித் சார் அடுத்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேட்டலைட் டிஜிட்டலாக வித்தாச்சு. விடாமச்சு பார்த்தீங்கன்னா கீழே லோகோலாம் போட்டாங்க, யார் மியூசிக் கம்பெனி யாருன்னு சொல்லிட்டு. இது வந்து பெரிய நடிகர்கள் நடிச்ச எல்லா படங்களுக்குமே டேபிள்லேயே ப்ராஃபிட் எடுக்க முடியும். த ஒன்லி திங் இஸ் நான் ப்ரொமோஷனே பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னா இட் இஸ் பியூர் ரிலீஸ். இன்னைக்கு ஏன் ஷாருக் கான் வந்து அங்கிருந்து கிளம்பி இங்கே வந்து சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் ஏன் பண்ணுறாரு? இங்கேருந்து ஒரு 800 கோடி எடுக்கணும், அப்போ தான் நான் 1000 கோடி தாண்டப்படின்னு வந்து உழைக்கிறார்ல. அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சிங்களேன், அந்த ஒரு எண்ணம் யாருக்குமே இங்கே நடிகர்கள் இல்லைன்னா நீங்கள் இந்த 1000 கோடியெல்லாம் கனவுல தான் பார்க்கணும். இது வந்து 69 உடைய பட்ஜெட்டாக இருக்கட்டும் இல்லை சம்திங் ஏதாவது ஒரு ஃபேக்டர்ஸில் இது வந்து ஒரு பாயிண்டாக எடுத்து வைப்பாங்களா? ஒரு சின்ன கொஸ்டின் சார். எனக்கு ரொம்ப நம்பிக்கை தளபதி 16 will be அல்டிமேட் பாக்ஸ் ஆஃபீஸ் பெர்ஃபார்மன்ஸ். அது பேண்டே படமாக பொசிஷன் ஆகுதா இல்லைன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த படம் ஒரு பேண்டே படமாக தான் பொசிஷன் ஆகும். ஃபேன்ஸ் எல்லாம் கவலைப்படவே இல்லை. அந்த 600 கோடி நின்றுடாது. இந்த படம் வந்து 1000 கோடி கூட எட்டலாம். பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த நம்பர் கேம்ஸ் பற்றி பேசும்போது சார், ஜெயிலர் அதிக கலெக்ஷனா லியோ அதிக கலெக்ஷனா, இந்த 2 டாபிக் வந்து அதுக்கு ஒரு தீர்வே கிடையாது. இப்போ வரையும் ஸ்டில் அந்த ஒரு டிபேட்டாக தான் இருக்கு. ஸோ இது எவ்வளோ பண்ணியிருக்கு, அது எவ்வளோ பண்ணியிருக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக தான் சொல்லணும். ஆனால் அது கூட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் தான். ஜெயிலர் படம் 600 கோடியை தாண்டி கிராஸ் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு அவங்க ரிப்போர்ட்டில் கொடுத்துருந்தாங்க. அதை நான் ஷேர் பண்ணி அஃபிஷியலாக சொல்லாத வரையும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு அந்த 2 படம் எவ்வளோ பண்ணியிருக்குன்றதை விட நம்ம எப்படி பார்க்கணும், 2 படமும் லிட்டில் டாக்ஸ் சார் இருக்கும். வணக்கம் நாஜித்து. ஸோ இப்போ என் கூட தி ஓஜி ஆஃப் ஆல் அப்டேட்ஸ் தனஞ்சயன் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓஜி பண்ணிட்டீங்களா? ஆமா சார், வணக்கம். எங்களுக்கு எப்பவுமே வந்து அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்எவர் ஓஜி நீங்க தான். இப்போ கரண்டா வந்து கோட்டுடைய ஃபீவர் தான் எங்க பார்த்தாலும் இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்களும் சொல்லியிருந்தீங்க அந்த எமோஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருந்தது, நல்லா பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபார் 1 வீக் ஆயிடுச்சு சார். ஸோ ஹவுஸ் இட் பெர்ஃபார்மிங்? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 2024 வெளிவந்த படங்களே ஹையஸ்ட் கலெக்ஷன். அது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 340 கோடி இருக்கலாம், இல்ல 350 கோடி இருக்கலாம். எக்ஸாக்ட் நம்பர் நம்மளுக்கு வரல. இந்த ரேஞ்சில் இப்படியே போச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ வர லீவு, இப்போ பார்த்தீங்கன்னா ஓணம் லீவு, அது பிறகு வந்து மிலாது நபி லீவ் வருது 17ஆம் தேதி. அப்போ இந்த லீவ் எல்லாமே இந்த படத்துக்கு வந்து நல்ல பெனிஃபிட் ஆகும். எப்பவுமே ஒரு படத்துக்கு எது நல்லா அமையும்னா லீவ் நாட்கள் வர வர அந்த படத்தினுடைய கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்ததான் காம்படிஷனே கிடையாது. இப்போ நம்ம உட்காந்து பேசுறது 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பேசிட்டு இருக்கோம். இந்த வெள்ளிக்கிழமை படம் எதுவுமே இல்லை. அப்போ மக்களுக்கு யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரே ஆப்ஷன் வந்து கோட்டு தான். அப்போ கோட்டு வந்து கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படின்னு எல்லா ஃபேமிலியும் டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னொரு படம் காம்படிஷனாக இருந்து டிவைட் பண்ணாதான் போகலாமா வேணாமா ஓடிடியில் பார்க்கலாமான்னு வரும். இந்த படம் தான் இருக்குன்னா எல்லாரும் பார்ப்பாங்க. ஏன்னா அதுக்கான ஒர்த்தி படமாக இருக்குது. ஸோ எல்லா ஃபேமிலியும் பார்க்கும்போது இன்னும் கலெக்ஷன் கூடும். இப்போ இந்த படத்தினுடைய இந்த வே இட்ஸ் கோயிங் 400 crore கண்டிப்பாக தாண்டும். எவ்வளோ தொலைவு தாண்டன்றது 20ஆம் தேதி வரை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா 20ஆம் தேதி நிறைய படங்கள் வருது, 5 படங்கள் வருது. இப்போ அந்த படங்களுக்கு எத்தனை ஸ்க்ரீன் போகுது, ஷோ போகுது, இந்த படம் எப்படி சஸ்டெயின் ஆகுது, அதை பொறுத்து இது 500 கோடியை தாண்டுமான்னு சொல்ல முடியும். இப்போதைக்கு 400 கோடியை தாண்டது கேரண்டி. ஓகே, அடுத்த வாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா 400 கோடி இந்த படம் தாண்டும். இப்போதைக்கு இந்த இப்போ நீ ஒரு வாரம்ல 8 நாள் நம்ம பேசுகிற 8 நாள் கடந்துருச்சு. 8 நாளில் 340 கோடி இருக்கலாம், 350 கோடி இருக்கலாம். அஃபிஷியலாக நம்பர்ஸ் வரட்டும். பட் இது வந்து ஓவராலாக ட்ரேடில் இருக்கிற ஒரு எஸ்டிமேட். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் 300 கோடி 400 கோடியே ட்ரீமாக இருக்குது. அந்த ட்ரீமை வந்து கோட் ஜஸ்ட் லைக் தட் அச்சீவ் பண்ணியிருக்கு தான் அந்த குழுனுடைய வெற்றியை நான் பார்க்குறேன். நிச்சயமா இந்த இதில் நீங்கள் சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ் மாதிரி இவ்வளோ லீவ் டேஸ் இருக்குது, அதேமாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய வந்து உள்ளே வருவாங்க. ஸோ ஈஸிலி 500 crore எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிற மாதிரி கோட்டுக்கு இருக்கு. 400 கோடி கேரண்டி. அது பிறகு எப்படி பண்ணுதுன்றது அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் தான் நம்மளால சொல்ல முடியும். ஸ்க்ரீன் எத்தனை இருக்கு. ஏன்னா 20, 27 வரிசையா 4-5 படங்கள் வந்துட்டே இருக்கு. இப்போ இந்த படங்களை தாக்கத்தை வந்து இந்த தாக்கத்தை மீறி தான் இந்த படம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டே
வெளியிடணும். ஏன்னா எவ்ரிடே ஒரு கலெக்ஷன் லிமிட் ஒன்று இருக்கும், அதுக்கு மேலலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்போ ஓவராலாக எப்படி பண்ணதுன்றதை 400 கோடி தாண்ட பிறகு நம்ம பேசலாம். புரியுது. ஃபர்ஸ்ட் 400 கோடி தாண்டிட்டோம். ஆமாம், அது தாண்டிடும், அடுத்த வாரத்தில் தாண்டிடும், அது பிறகு நம்ம பேசலாம். நிச்சயமா சார். இது வந்து உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் பதில் சொல்லணும்னு நினச்சா சொல்லலாம். இதோடைய எக்ஸாக்ட் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இப்போ வரையும் நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. என்னன்னா எப்போவுமே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த நம்பர் கேம்ஸ் பற்றி பேசும்போது சார், ஜெயிலர் அதிக கலெக்ஷனா லியோ அதிக கலெக்ஷனா, இந்த 2 டாபிக் வந்து அதுக்கு ஒரு தீர்வே கிடையாது. இப்போ வரையும் ஸ்டில் அது ஒரு டிபேட்டாக தான் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் நான் அது உங்ககிட்டயும் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நமக்கும் தெரியாது சார், பட் ஓரளவு இது பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுடைய ஒரு ஒரு கணக்கு இருக்கு? சரி, நம்ம அஃபிஷியலாக என்ன போட்டாங்கன்னு பார்த்துடலாம். ஆமாம், அவங்க வந்து கடைசியாக போட்டது வந்து ஜெயிலர் படத்துக்கு 525 கோடி சன் பிக்சர்ஸ். ஆமாம், கரெக்டுங்களா? அடுத்து இது பார்த்தீங்கன்னா லியோ படத்துக்கு 540 கோடி கடைசியாக போட்டாங்க. அந்த போஸ்டர்ஸ்லாம் எங்கிட்ட இருக்கு. அதுக்கு பிறகு இவங்க 2 பேருமே போஸ்டர்ஸ் போடலை. ஆனால் அஃபிஷியலாக என்ன நம்பர் வராது தொட்டு நம்ம பேச முடியாது. எது அதிகம் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இது போட்ட பிறகு படங்கள் 2 படம் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அஃபிஷியலாக வந்து அது 2 நம்பர் தான் பார்க்க முடியும். இதில் நான் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சன் பிக்சர்ஸை பற்றி ஒரு ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் ஆச்சு. அந்த ரிப்போர்ட்டை நான் எடுத்தேன். அது வந்து ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த படத்தினுடைய கலெக்ஷன் 600 கோடி அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் எழுதியிருந்ததுக்கு, அதாவது 600 கோடியை தாண்டி இருக்குது இந்த படம் அப்படின்னு அவங்க எழுந்ததோடு தான் நான் பேச ஆரம்பித்தேன். 600 கோடி இந்த படம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த ரிப்போர்ட் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஷியல் இயர் எண்ட் ஆகும்போது அஃபிஷியலாகவே அந்த கம்பெனி வந்து எவ்வளோ படம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டில் கொடுப்பாங்க. ஏன்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அதில் தான் வந்து லியோ படம் வந்து, அதாவது லியோ படத்தை கம்பேரிசன்லாம் பண்ண வேணாம், லியோ படத்தினுடைய அஃபிஷியல் ரிப்போர்ட் அப்படி வரல நம்மளுக்கு. ஏன்னா 7 ஸ்க்ரீன் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. ஆனால் இவங்க வந்து ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட், ஏன்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனினால ஜெயிலர் படத்தினுடைய ரிப்போர்ட் வந்து 600 கோடியை வந்து கிராஸ் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு அந்த ரிப்போர்ட் வந்ததோடு தான் நம்ம 600 கோடி பேசணும். ஸோ இது எவ்வளோ பண்ணியிருக்கு, அது எவ்வளோ பண்ணியிருக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக தான் சொல்லணும். ஆனால் அது கூட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் தான், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரிப்போர்ட் கிடையாது. ஃபைனான்ஷியல் நிறுவனங்கள் அவங்களோட அனாலிசிஸில் சொன்னது என்னன்னா ஜெயிலர் படம் 600 கோடியை தாண்டி கிராஸ் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு அவங்க ரிப்போர்ட்டில் கொடுத்துருந்தாங்க. அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் இது அஃபிஷியலாக சொல்லாத வரையும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு அந்த 2 படம் எவ்வளோ பண்ணியிருக்குன்றதை விட நம்ம எப்படி பார்க்கணும், 2 படமும் லாஸ்ட் இயர் 2023 மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படங்கள். அது இங்கே முன்ன பின்ன இருக்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. 2மே மாபெரும் வெற்றி படங்கள் தான். இதில் எது முந்துச்சு எது பிந்துச்சு, அதாவது எது வந்து மிகப்பெரிய லெவலில் பண்ணிச்சுன்றதுலாம் நம்மளுக்கு அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸாக சொல்லாத வரையும் நம்மளாம் ஒரு அனுமானம் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, ஃபேன்ஸ்க்கு வந்து இந்த வாருக்குள்ளே போகாதீங்கப்பா. 2மே மாபெரும் வெற்றி படங்கள். ஓகேங்களா? இப்போ தமிழ் சினிமா எதிர்பார்க்கறது என்னன்னா, எந்த படம் ஒரு 1000 கோடி அச்சீவ் பண்ணும், அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணணும், அதுதான் தமிழ் சினிமா வந்து இன்னைக்கு போராடிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம 500 கோடியை நின்று போகிறதோ இல்லை 600 கோடி நின்று போகிறதோ வந்து தமிழ் சினிமாவுக்கு வெற்றியாக நான் பார்க்கல. தமிழ் சினிமாவுக்கு எது வெற்றினா, இதெல்லாம் தாண்டி எந்த படம் முதல் முறையாக ஒரு 1000 கோடி எட்ட போகுது. ஒரு கன்னட இண்டஸ்ட்ரி பண்ணிடுச்சு, தெலுங்கு இண்டஸ்ட்ரி மல்டிபிள் டைம் பண்ணிடுச்சு, ஹிந்தியில் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம எப்போ தமிழ் சினிமாவில் பண்ண போகிறோம்? அதை நோக்கி போவோமே. இதை விட்டுட்டு இந்த கம்பேரிசன், இந்த அடிதடி, இந்த என்ன சொல்கிறது காம்படிஷன், இதெல்லாம் தேவையில்லை. எந்த படம் முதல் முறையாக அதை அச்சீவ் பண்ணுதோ அது தமிழ் சினிமாவுக்கே கொண்டாட்டமாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி சார், இப்போது எக்ஸாம்பிள் வந்து கர்நாடகா ஸ்டேட்டை எடுத்துக்கலாம், இல்லை தெலுங்கு ஸ்டேட்டாக எடுத்துக்கலாம். அவங்கெல்லாம் ஒரு டிகேடுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவுடைய நம்பர்ஸ் பார்த்து வியந்தவங்க இல்லையா? நம்ம இண்டஸ்ட்ரி பண்ணுற நம்பர்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய ஹியூஜ் ஸ்டார்ஸ் வந்து இந்தியா லெவலில் நேஷனல் லெவலில் எந்தளவு ஒரு டாமினன்ஸ் அவங்க பண்ணாங்கன்ற மாதிரி. பட் அவங்க இந்த மார்க்கை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அது 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 நார்த் இந்தியா அந்த பெல்ட்டை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு நிறைய வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு நீங்களும் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கீங்க. பட் எந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குனா இது சாத்தியம்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம வந்து டெஃபினட்டாக ஒரு பேன் இண்டியா படமாக கொடுக்கணும், அண்ட் பேன் இண்டியா ப்ரொமோஷன் பண்ணணும், ப்ரொமோஷன் மிக முக்கியமாக, அண்ட் பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது 3மே முக்கியம். முதல்ல வந்து அந்த கண்டென்ட் பேன் இண்டியா கண்டென்ட்டாக மாறணும். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு சவுத் கண்டென்ட்டை எடுத்துட்டு அதை பேன் இண்டியாவில் கொண்டு போய் பெரிய லெவலில் ரீச் பண்ணோன்னா நடக்காது. பேன் இண்டியா ப்ரொமோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நடிகர்கள் வந்து அங்கே போய் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். நான் சொல்கிறது பாம்பே, டெல்லி, கல்கட்டான்னு ஓரளவாவது நம்ம வந்து பேன் இண்டியாவில் போய் ப்ரொமோட் பண்ணி என் படம் வருதுன்னு சொல்லிட்டு அங்கே நிலைநிறுத்தணும். நான் ப்ரொமோஷனே பண்ண மாட்டேன், ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னா இட் இஸ் பியூர் ரிலீஸ். அதை வந்து ஆடியன்ஸும் ஊடகங்களும் பெருசாக கவனிக்கணுன்ற அவசியமே இல்லை. அப்போ நீங்கள் வந்து பேன் இண்டியா லெவலில் பெரிய அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கல. அப்போ நம்ம அந்த படம் மட்டும் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருக்கலாம், உங்ககிட்ட எதிர்பார்ப்பு இருக்கலாம், எங்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் அங்கே இருக்க நார்த் இந்தியா ஆடியன்ஸு ஏன் இந்த படத்தை கவனிக்கணும்? நீங்கள் வந்து பேப்பரில் போட்டால் வந்துடுவாங்களா? அவங்களுக்கு அந்த படத்தை பற்றி ஒரு தெளிவான புரிதல் வேணும், எதிர்பார்ப்பு உருவாகணும். அது பிறகு தான் அவங்க வந்து கன்சிடரேஷன் லிஸ்ட்லேயே வைப்பாங்க இந்த படத்தை பார்க்கணுமா இல்லையான்னு. அங்கே மிக முக்கியமான ரீசன் என்னென்னா, நார்த் இந்தியாவில் டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே 450 ரூபா கம்மி கிடையாது.
இப்போ நம்ம ஊரில் 150 ரூபாய்க்கு நம்ம வந்து பெரிய சண்டை போடுறோம். ஆமா. அங்கே பாம்பேயில் நான் பல வருஷம் இருந்திருக்கேன், நம்ப மாட்டீங்க, செலக்டிவாக தான் படம் போகும். ஏன்னா நாங்கள் 4 பேர் போனோம்னு வச்சிங்களேன், 450 ரூபா கம்மி கிடையாது. அப்போயே நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி இது கிளம்பி இங்கே சென்னை வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 250 ரூபா 300 ரூபா தான் டிக்கெட் ப்ரைஸ். அப்போல்லாம் நான் நினைப்பேன் சென்னை எவ்வளோ சீப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் பாம்பேயில் எனிதிங் ஒரு மல்டிப்ளெக்ஸ் போனீங்கன்னா 250 ரூபா 300 ரூபா தான். இப்போ 450 ரூபா மினிமம், 1000 ரூபாலாம் இருக்குது டிக்கெட் ப்ரைஸில். அப்போது இந்தளவு டிக்கெட் ப்ரைஸில் ஒரு படத்தை பார்க்கணுன்னா அதுக்கு சரியான ஒரு ரீசன் இருக்கணும்ல. அவங்க வந்து டப்பிங் படன்றதால டிக்கெட் ப்ரைஸ் கம்மி பண்ண மாட்டாங்க, அதே டிக்கெட் ப்ரைஸ் தான் எல்லா மல்டிப்ளெக்ஸும். அப்போது அவங்க இந்த டப்பிங்கில் செய்யப்பட்ட ஒரு படத்தை அங்கே பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு பெரிய லெவலில் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கணும். என் படம் வந்து முக்கியமான ஒரு படம், நீங்கள் வந்து பாருங்கன்னு. இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ராஜமௌலி அவர்களும் அவர் டீமும் தொடர்ந்து பண்ணாங்க. வெதர் இட் இஸ் பாகுபலி ஆர் ஃபார் RRR, they did a great job. அதே மாதிரி தான் KGF டீமும் ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. அதனால தான் அவங்களுக்கு 1000 கோடி வெற்றிகள் வந்தது. இன்னைக்கு ஏன் ஷாருக் கான் வந்து அங்கிருந்து கிளம்பி இங்கே வந்து சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் ஏன் பண்ணுறாரு? அவருக்கு பத்ததில்லை, நார்த் இந்தியா மார்க்கெட்டே பத்தலை. அவருக்கு வந்து இங்கே சவுத் இந்தியா மார்க்கெட்டும் கேப்சர் பண்ணணும், இங்கேருந்து ஒரு 700 கோடி எடுக்கணும், அப்போ தான் நான் 1000 கோடி தாண்டப்படின்னு வந்து உழைக்கிறார்ல. அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சிங்களேன், அந்த ஒரு எண்ணம் யாருக்குமே இங்கே நடிகர்கள் இல்லைன்னா நீங்கள் இந்த 1000 கோடியெல்லாம் கனவுல தான் பார்க்கணும். ஊடகங்களும் நம்ம 2 பேரும் சேர்ந்து உண்மையிலே எது நடக்கும்னா ஒரு பேரண்டியா கண்டென்ட், பேரண்டியா லெவலில் ப்ரொமோஷன், அதோட முக்கியமாக பேரண்டியா ரிலீஸ். பேரண்டியா ரிலீஸ்ன்னு என்ன சொன்னால், நான் ஹிந்தியில் போயிட்டு தமிழ் தெலுங்கில் ரிலீஸ் பண்ணுறேன்னா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. பேரண்டியா ரிலீஸ்னா ஹிந்தி டப் செஞ்சு அங்கே மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகணும் படம். மல்டிப்ளெக்ஸ் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் OTTல 8 வாரம் கழிச்சு கொண்டு வரணும். ஆமா, அது பெரிய சேலஞ்சா இருக்குல்ல சார். ஏன்னா OTT நிறுவனம் ஒத்துக்கணும்ல. ஆமா, இது நம்ம சொல்லிடலாம், பட் OTT நிறுவனங்கள் வந்து ப்ரொடியூசருக்கு ஒத்துக்கணும்ல. அவங்க என்ன சொல்றாங்க, இல்லை நீங்கள் தமிழில் பண்ணுற படம் 4 வாரம் தான், அது எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் 4 வாரத்தில் OTTல வந்துடணுன்றாங்க. அப்போ எப்படி நீங்கள் வந்து அங்கே ரிலீஸ் பண்ண முடியும்? ஏன்னா அங்கே இருக்கிற ரூல் என்னென்னா, நாங்கள் வந்து ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் ஒரு மீட்டிங்லாம் நடந்தது, அங்கே பேன் இண்டியா லெவலில் மீட்டிங் நடந்தது, எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்திருந்தாங்க. அதில் வந்து PVR MD எல்லாம் வந்திருந்தார். தெளிவாக சொன்னார், எனக்கு ஒரே ரூல் தான், 8 வாரம் கழிச்சு OTTல ரிலீஸ் ஆகிற படத்தை தான் நாங்கள் மல்டிப்ளெக்ஸில் போடுவோம். அவர் தான் மல்டிப்ளெக்ஸ் அசோசியேஷனோட தலைவர். அவர் கிளியராக சொல்லிட்டார், நீங்கள் என்னவாவது பண்ணுங்கள், 4 வாரத்தில் போடுறீங்கன்னா அந்த படத்தை நாங்கள் எங்கள் மல்டிப்ளெக்ஸில் போட மாட்டோம். இப்போ எந்த அளவு போயிருக்குன்னா, நார்த் இந்தியாவில் மல்டிப்ளெக்ஸ் மட்டுமே ஒரு 6000 ஸ்க்ரீன் இருக்குது. இந்த 6000 ஸ்க்ரீனில் நீங்கள் ரிலீஸ் பண்ணாதான், அதாவது மீதி ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ஸ்க்ரீன் தான், அதாவது சிங்கிள் ஸ்க்ரீனு. 6000 ஸ்க்ரீனில் தான் கலெக்ஷனே வருது. 70-80% பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எங்கேருந்து வருது? மல்டிப்ளெக்ஸ். அந்த மல்டிப்ளெக்ஸ் கலெக்ஷன் உங்களுக்கு 0. இந்த மொமெண்ட்டுனோ நீங்கள் வந்து 8 வாரம் இல்லைன்னா நான் போட மாட்டேன், பெரிய அடி ஆகிடும். அவங்க என்ன சொல்கிறாங்க, வேணும்னா உங்களுக்காக என்ன பண்ணுறோம், தமிழ்லையும் தெலுங்குல வர படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ஷோஸ் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு லிமிடெட் ஷோஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு இங்கே ரிலீஸ் பண்ணுறோம்ல PVRல, அதை அங்கேயும் ரிலீஸ் பண்ணுறோம், ஆனால் தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆனால் ஹிந்தி வெர்ஷனை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சிங்கிள் ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் பேர் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒன்றுமே ரெவன்யூ கிடைக்காது. எந்தெந்த படங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கு பாருங்கள், அது எல்லாமே மல்டிப்ளெக்ஸில் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன படங்கள். அந்த ரிலீஸ் ஆனால் தான் உங்களுக்கு ஒரு 400-500 கோடியை வந்து நார்த் இந்தியாவில் எடுக்க முடியும். அப்போ தான் நீங்கள் இந்த 600 கோடியில் போய் முட்டின்னு இருக்கோம்ல நம்ம, இது 600 கோடியை தாண்டி 1000 கோடி எப்போ அச்சீவ் பண்ணோம்னா அப்போ தான் பண்ண முடியும். எனக்கு எதிர்பார்ப்பு இருக்குது இப்போ அடுத்தடுத்து வரப்போகிற படங்கள். இப்போ நம்ம வந்து கங்குவா படத்தை பொறுத்தவரையும் அதை பிளான் பண்ணியாச்சு, மல்டிப்ளெக்ஸை கண்டிப்பாக ரீச் பண்ணி ஆகணும். இது பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் ஞானவேல் சார் ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போட்டுட்ருக்காரு. இப்போ அடுத்து வரப்போகிற படங்கள் எல்லாமே பெரிய பெரிய படங்கள், கூலி எல்லாமே அவங்க முதலேருந்தே அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. 8 வாரம் மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ், அதுக்கேற்ற மாதிரி நடிகர்கள்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய ரிலீஸ் ஆகணும், 1000 கோடி டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னா இந்த மாதிரி படங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. கூலிக்கு வந்து மிகப்பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது. எப்படி கங்குவாக்கு பொட்டன்ஷியல் இருக்கோ அதே மாதிரி வந்து கூலிக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற ஒரு பிராண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட இருக்கும்போது பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதை விட முக்கியமாக என்னன்னா அந்த நடிகர்கள் காம்பினேஷன். நாகார்ஜுன சார் இருக்காரு, இந்த பக்கம் தெலுங்குலேருந்து, மலையாளத்துலேருந்து, கன்னடத்துலேருந்து உபேந்திரா, பார்த்தாலே பிரமிப்பாக இருக்குது இவ்வளோ காம்பினேஷனாக ஒரு படத்தில் அப்படின்னு. இந்த படம் வந்து கண்டிப்பாக பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கும் நார்த் இந்தியாவில். இப்போது சன் பிக்சர்ஸ் தெளிவாக அதை பிளான் பண்ணி நார்த் இந்தியாவில் மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போது அது ஒரு பேன் இண்டியா படமாக இருக்கும். அப்போ அந்த கலெக்ஷன் நம்ம பார்க்க முடியும். எப்படி வந்து கங்குவாவுக்கு நம்ம வந்து ஸ்டுடியோகளில் பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி அவங்க கூலிக்கும் பண்ணுவாங்க. வேட்டைன் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியல, இன்னும் நம்மளுக்கு வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் வரல. அதாவது அவங்க OTTலாம் வித்தாச்சு, அது வந்து 4 வீக்ஸா 8 வீக்ஸா மல்டிப்ளெக்ஸாக வருதா இல்லையன்றதை இன்னும் அவங்க கிளாரிட்டி கொடுக்கல. ஒருவேளை அவங்களும் அதே மாதிரி பண்ணாங்கன்னா வேட்டையனும், ஏன்னா அமிதாப் பச்சன் சார் இருக்காரு, இதெல்லாம் இருக்கும்போது அதுவும் ஒரு பேன் இண்டியா ரிலீஸாக ப்ராப்பராக மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா பெரிய லெவலில் கலெக்ஷன் எடுக்க முடியும். ஸோ அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வரணும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக்காவும் அதை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பட் எக்ஸாக்ட் டீட்டெயில் நம்மளுக்கு தெரியல. ஆனால் கூலி கண்டிப்பாக பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு கோட் வந்து டெஃபினட்டாக பெரிய லெவலில் கலெக்ஷன் நார்த் இந்தியாவில் எடுத்துருக்க முடியும். அந்த டேட்டும் அப்ராப்ரேட்டாக இருந்தது.
ஒரு ஓப்பனிங் அந்த நல்ல ஃபெஸ்டிவல் டேட்டு. ஆனால் மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகலை. இந்தியில் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா பெரிய லெவலில் கலெக்ஷன் அந்த படம் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மிஸ் ஆன ரெவென்யூவை அடுத்து வர படங்கள் வந்து டார்கெட் பண்ணும். அது வந்து கண்டிப்பாக நிலைமை மாறும். தமிழ் சினிமாவும் அந்த 1000 கோடி எட்டு தான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அடுத்தடுத்து வர படங்கள்ல இப்போ இருக்கிற படங்கள் எட்டுறதுக்கான இது வந்து கஷ்டம். புரியுது. அந்த 8 வீக்ஸ் அந்த டெட்லைன் சொன்னீங்க சார். அது இன்னொரு பக்கம் வந்து அந்த 4 வீக்ஸ் அப்படின்றது ஓடிடி சைட்ல இருந்து கொடுக்குற ஒரு டெட்லைனா இருக்குல்ல சார். அந்த ப்ரெஷர்ல மாட்டிக்கிட்டு தான் நம்ம வியாபாரம் பண்ணும்போது என்ன பண்றோம், 4 வீக்ஸ் கொடுத்தா போறோம். அதாவது பரவாயில்ல, நம்ம 4 வீக்ஸ் மேல படம் ஓடுறது இல்லையா. இப்போ நம்மளுக்கு படங்களா பாத்தீங்கன்னா எப்போ எத்தனை வாரம் ஓடுது, 4 வாரம் மேல ஓடுறதுல வரும்போது சரி ஓடிடி கொடுத்துடுறோம். அவங்க என்ன சொல்றாங்க, 8 வீக்ஸ் எங்களுக்கு ஓடிடியில் விண்டோ இருக்கணும். அதாவது தமிழ் தெலுங்கு நான் அவங்க டிமாண்ட் பண்ணல, ஏன்னா தமிழ் தெலுங்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஹிந்தின்னு வரும்போது கண்டிப்பாக 8 வீக்ஸ் இருக்கணும். ஏன்னா எல்லா தயாரிப்பாளருமே ஒத்துக்கிட்ட ஒரு விண்டோ பீரியட் அது. அதுக்கு மாற்றமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. கம்மியாக ஒரு படம் சைன் பண்ணியிருந்தாலும் ஹிந்திக்கு நாங்கள் பண்ண மாட்டோம், அந்த படத்தை போட மாட்டோம், திரையரங்கில் போட மாட்டோம் சொல்கிறேன். ஓகே, புரியுது. தேங்க்யூ சார். இது டீட்டெயில்டாக வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்த மாதிரி. ஸோ உங்களுக்கு பர்சனலாக இப்போ ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 3 hour ரன் டைம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்மையிலே வந்து அது எங்கேயாவது ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சலிப்பு தட்டுதுன்னு நினைக்கிறீங்களா? அது எவ்வளோ பெரிய ஹியூஜ் ஸ்டாராக இருந்தாலும் சரி, அதோடைய வலுவான அந்த கதைக்களம் இருந்தாலும் சரி, அங்கே இதை மட்டும் பண்ணியிருக்கலாமே, ட்ரிம் பண்ணியிருக்கலாமேன்ற வேர்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கேள்விப்படுறோம். பட் அது அந்த 3 hour மார்க்குக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இது என்னன்னு நினைக்கிறீங்க சார்? அது கிராக் பண்ற அந்த ஒரு விஷயம் ஆடியன்ஸ் கதையை பொறுத்து இருக்கு எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையாக வர படங்கள்லாம் பார்க்குறேன், எல்லாமே 250. ஆமாம். இப்போ வரப்போகிற தேவரா படமும் 3 hours பாருங்க. ஏன்னா என்ன கதை எடுக்கிறாங்க, அதை எவ்வளோ மேக்கிங்கில் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ தேவரா படத்தில் இருக்கிற மேக்கிங் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. அவ்வளோ விஎஃப்எக்ஸ் ஒர்க் இருக்குது, சிஜி எல்லாமே பிரமிக்குது. ஒரு திமிங்கலத்தோட ஒரு ஹீரோ வரதெல்லாம் வந்து பார்க்கும்போது எப்படா இதெல்லாம் வந்து இவங்க கன்சீவ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னே நம்மளுக்கு யோசிக்கிறோம். இதெல்லாம் கரெக்டாக காமிச்சாகணும்ல. இப்போ நீங்கள் இதுக்கு வந்து ஒரு டைம் லிமிட்டை வச்சுட்டு இந்த லிமிட்டுக்குள்ளே ஒரு படத்தை பாருங்கன்னு சொன்னால் முடியாது. ஹாலிவுட் சினிமாலே 3 படம்லாம் பார்த்தோம் நம்ம, கரெக்டுங்களா? இப்போ அவதார்லாம் 3 படம் நம்ம பார்த்தோமா இல்லையா? அவதார் 2ல் ஹாலிவுட்டில் நார்மலாக 100 minutes தான் படம் வரும். 180 minutes அவதார் வரும்போதும் நம்ம அவதார் 2 பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து இந்த டைம் என்பது முக்கியமே கிடையாது. 180 நிமிஷம் என்பது பிரச்சனையே கிடையாது. கதை எங்கேஜிங்காக போதா, நம்மளை எமோஷனலாக கனெக்ட் பண்ணுதா, அந்த சேம் டைம் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கா, இவ்வளோ தான் நம்மளுக்கு முக்கியம். ஆடியன்ஸ், காமன் ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஒரு படத்தில் என்ன என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கா. என்ன என்டர்டெயின் பண்ணும்போது நான் எமோஷனலாக இந்த கதையோட ட்ராவல் பண்ணுறேன்னா இல்லையா. என்டர்டெயின் பண்ணுறேன்றதுல வந்து சும்மா கெக்கன்னு போயிட்டு இருக்க முடியாது. அதில் எமோஷனலாக நான் கனெக்ட் ஆகணும். இப்படி ரெண்டுமே கரெக்டாக போயிட்டு இருந்தேன்னா எனக்கு கதையோட எங்கேஜ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ அந்த படம் கோட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் தொடர்ந்து இருந்தது அந்த படத்தில். எனக்கு அப்படியே நான் மொபைலே பார்க்கல. எந்தளவு நான் நார்மலாக வந்து மொபைல் இதில் வச்சுருப்பேன் நான். சரி, ஏதாவது மெசேஜ் வந்தால் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா ஒரு கதை ரொம்ப போர் அடிச்சு போச்சுன்னா உட்காந்து மொபைல் ஏன்னா மெசேஜ் வந்துட்டே இருக்கும். ஸோ நான் வந்து ரிப்ளையாவது கொடுப்பேன். ரெண்டாவது என் பேரில் ஒரு பெரிய ரெப்புடேஷன் ப்ராப்ளம் இருக்குது. நான் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. நான் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அவங்களாம் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. தலைங்க சார் ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு. அவங்களுக்கு வந்து அந்த ரெப்புடேஷன் வந்து பெரிய விஷயம். அதாவது 2 minutesக்குலாம் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால் நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். கோட் படம் பார்க்கும்போது நம்ப மாட்டீங்க, 10 நிமிஷத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், மொபைல் ஃபோனை வந்து இதில் ஃப்ளைட் மோடில் வச்சுட்டேன். ஏன்னா நல்ல எங்கேஜிங்காக அந்த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ்லேயே என்னை எங்கேஜ் பண்ணிடுச்சு. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு, இது வந்து ஒரு எங்கேஜிங்கான படம், இதை வந்து மொபைலில் பார்த்துட்டோம்னா மிஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நான் பண்ணேன். மொபைலை வந்து ஃப்ளைட் மோடில் போட்டு படம் ஃபுல்லாக இன்டர்வலில் தான் திருப்பி ஓப்பன் பண்ணேன். ஃப்ளைட் மோட்லேருந்து நார்மல் மோடு. அது பிறகு செகண்ட் ஹாஃபும் இதே மாதிரி பண்ணேன்னா அதுக்கு காரணம் என்னென்னா அவ்வளோ எங்கேஜிங்கான பல விஷயங்களை உள்ளடக்கியிருந்தாரு வெங்கட் பிரபு. ஸோ இது வந்து ஒரு ஸ்மார்ட் ரைட்டிங் சொல்லலாம். ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஸ்மார்ட் ரைட்டிங்னா நான் உங்களை தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டே போகிறேன். இப்போ என்டர்டெயின் பண்ணிகிட்டே போகும்போது நான் எமோஷ்னலாக பல ஃபேக்டரை கொண்டு வரேன். அது அப்பா மகனுக்கான ரிலேஷன்ஷிப்பு, பல விஷயங்கள், அப்பாவுக்கும் அம்மாவுக்கான ரிலேஷன்ஷிப், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப்பு, அப்பாவுக்கும் நண்பர்களுக்கான ரிலேஷன்ஷிப்பு, இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கும் போது என்ன ஆகுதுன்னா எமோஷ்னலாக அந்த கதை நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். இதில் எதுவுமே நம்ம மிஸ் பண்ணல. என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது, எமோஷ்னலாகவும் கதை போயிட்டு இருக்கும்போது எங்கேஜிங்காக பார்த்துட்டே இருக்கீங்க. கதை புதுசாக இருக்கா அப்படின்றதெல்லாம் கேள்விகள். எப்போவுமே வந்து இதெல்லாம் தாண்டி ஒரு படம் ஒரு பிளாக் பஸ்டராக மட்டும் இல்லாமல் ஒரு காலங்காலமாக பேசப்படுற படமாக எது வரும்னா அதில் புதுசான பல விஷயங்கள் இருக்கும்போது இதில் அதை மாதிரியும் பல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. என்ன விஷயம், டிஏஜிங்ன்றாங்க, அப்புறம் இதுன்றாங்க. அப்போ வந்து எவ்வளோ மெனக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அதாவது பல புதுமையான விஷயங்களை கொண்டு வந்திருக்கும்போது நம்மளுக்கு மிஸ் பண்ண முடியல. இப்படி பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணியிருக்காங்க, மேக்கிங்கில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படியே நம்ம கதையோடு ட்ராவல் பண்ணுறோம். இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கணும் தான் இந்த படம் வந்து நம்மளை என்கேஜ் பண்ணிட்டே இருந்தது. ஸோ இப்போது கமெண்ட் சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸி. 3 மணி நேரம் ஏன் படம் சொல்கிறாங்கன்னா அது கதை தான் தீர்மானிக்குது லெங்க்த்தை. இதில் நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. நம்ம எப்படி கமெண்ட் பண்ணலான்னா என்ன எந்தெந்த இடத்துலலாம் என்னை வந்து போர் அடிச்சுது, எதனால எனக்கு வந்து எங்கேஜிங் ஆகலை அப்படின்னு உங்களால் சொல்ல முடிஞ்சால் ஓகே. என்னால் அப்படி சொல்ல முடியல. இந்த கதையை பொறுத்தவரை ஐ வாஸ் டோட்லி எங்கேஜ்ட், ஐ வாஸ் என்டர்டெயின் கம்ப்ளீட்லி.
அண்ட் எமோஷனலாக பல இடங்களில் நான் கனெக்ட் ஆனேன். புதுமையான பல விஷயங்களும் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இப்படியெல்லாம் கூட படம் வந்து அழகாக யோசிக்க முடியுது பாருங்க அப்படின்னு. இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கலவையாக இந்த படத்தினுடைய வெற்றி காரணமாக நான் பார்க்குறேன். ஓகே, அவருடைய டெம்ப்ளேட்ல இருந்து ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் ஷேட்ல வந்து விஜய் சார் வந்தது. அஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அவ்வளோ புதுசாக இருந்தது. அந்த மேனரிசமாக இருக்கட்டும், அவருடைய ஒரு 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 கிரே ஷேட்ல அவரை ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்ட விதம், அந்த டுவர்ட்ஸ் எண்டில் வச்ச ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், பர்டிகுலர்லி அந்த விஜய் ஒரு பர்ஃபார்மராக நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது அப்பாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். மகனோட நான் அப்பா தான் என்ஜாய் பண்ணேன். நான் நிறைய என்னுடைய கமெண்ட்ஸ்லேயே நான் சொல்லியிருந்தது என்னென்னா, நான் வந்து விஜய் சாரை வந்து ஒரு நடிகராக ரொம்ப ரேராக எப்பாவது ஒரு தடவை பார்ப்போம். ஒரு கத்தி படத்தில் பார்த்துருக்கோம், சில படங்களில், அதாவது லியோவில் பார்த்தீங்கன்னா 1-2 சீனில் வரும். மனைவியோட அவர் வந்து போராடும் போது, மனைவியோட சொல்லும்போது, மனைவி சஸ்பெக்ட் பண்ணுறான்னு வரும்போது அவர் உட்காந்து பேசுவார் பார்த்தீங்களா, ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த எமோஷனல் சீன். ஸோ அவருடைய பெர்ஃபார்மர்ன்றது நம்ம கிளிம்ஸாக தான் பார்த்துருக்கோம். த்ரூ அவுட் த படம் பார்த்ததே இல்லை. இந்த படத்தில் அதை நான் பார்த்தேன். த்ரூ அவுட் த ஃபிலிம் அவர் வந்து என்டர்டெயின் பண்ணுறாரு, ஒரு நல்ல ஹஸ்பண்டாக பிஹேவ் பண்ணுறாரு, நல்ல அப்பாவாக மகனை வந்து கூட்டு போகிறாரு. கடைசியில் மகனை இழக்கும்போது தவிக்கிறதும், அது பிறகு மகன் செத்துட்டான்னு வரும்போது அவருடைய எமோஷனும், அது பிறகு மனைவியை ஃபேஸ் பண்ண முடியாமல் தவிக்கிறதும், இப்படி பல இடங்களில் ஒரு பெர்ஃபார்மரை நான் விஜய் சாரை பார்த்தேன். இந்த படத்துடைய ஒரு பெரிய வெற்றி தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க, ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா ஒரே காரணம் நான் பார்க்குறது அது விஜய் சார்னுடைய அந்த அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸை தான் பார்க்குறேன். விஜய் சார் இந்த படத்துக்கு கொடுத்தது வந்து ஒரு 200% எஃபர்ட். அதாவது நான் நடிகர், அதாவது ஒரு என்டர்டெயின் மட்டும் கிடையாது, நான் ஒரு பெர்ஃபார்மர். இதில் எல்லா சீன்லேயும் எனக்கு எங்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கோ நான் பெர்ஃபார்ம் பண்ணி நான் வந்து அந்த கதையை, அந்த கேரக்டரை நான் என்ஹான்ஸ் பண்ணுவேன்னு அவர் உழைச்சது தான் நம்மளுக்கு அவரை அவ்வளோ பிடிச்சவங்க எல்லாருக்குமே 200% பிடிச்சிருக்கு இந்த படத்தில். நான் அப்படி தான் பார்த்தேன். ஒரு பெர்ஃபார்மராகவும் அவர் வந்து இந்த படம் மூலமாக தான் அடுத்த கட்டமாக வந்தார். ஸோ அந்த நேரத்தில் தான் நான் நிறைய என்னுடைய கமெண்ட்ஸ்லேயே சொன்னது என்னன்னா, எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. இவரை வந்து இப்படி ஒரு காம்பினேஷனில் படங்கள் பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா நான் இந்த படத்தோட லாஸ்ட்டு 69 லாஸ்ட்டுன்னு சொல்கிறது தான் எனக்கு வந்து ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஸோ அது மாறும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நிச்சயமா சார். இப்போ நியர்லி வந்து கோட்டுடைய பட்ஜெட்டே வந்து 380 சம்திங் க்ரோர்ஸ் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா மேம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் சொன்ன ஃபேக்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது 400+ வந்து இது வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு ப்ராஃபிட் வந்து அவங்க நினச்ச மாதிரி வந்து 100%. அவங்க இன்டர்வியூஸ்லேயே சொல்லியிருந்தாங்க, நாங்கள் டேபிள்லேயே ப்ராஃபிட் இந்த படம்னு. நம்ம எக்ஸாக்டாக கால்குலேஷன் நம்ம பண்ணது இல்லை, அது ப்ரொடியூசருடைய வேலை. அது அவங்க கிளியராக சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு டேபிள்லேயே இந்த படம் ப்ராஃபிட். என்ன காரணம்னா டிஜிட்டல் சேட்டலைட்டே பெரிய விலைக்கு ஆல்ரெடி வித்துட்டாங்க, ப்ளஸ் மியூசிக் நல்ல விலைக்கு போச்சு, ஓவர்சீஸ் ஒரு பெரிய விலைக்கு விற்றாங்க. ஸோ இது எல்லாமே காஸ்ட்டை கவர் பண்ணோம். ஓகே, ஆக்சுவல் நம்பர்ஸ் நம்மளால் சொல்ல முடியாது, ஆனால் டேபிள்லேயே ப்ராஃபிட் படம் தான் இந்த படம். ஸோ ஒரு பெரிய நடிகர்கள் வச்சு எடுக்கும்போது இது பெரிய அட்வான்டேஜ். அதுதான் நீங்கள் முதலே எல்லா வியாபாரம் நடந்துடும். இப்போ இதே ஒரு மீடியம் நடிகரோ இல்லை ஸ்மால் நடிகரோ வச்சு எடுக்கும்போது என்ன பிரச்சனைனா ₹1 கையில் வராது. மொத்த ரிஸ்க்கும் நீங்கள் எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணி படம் நல்லா இருந்தால் உங்களுக்கு மீதியெல்லாம் விற்கும், சேட்டலைட் விற்கும், டிஜிட்டல் விற்கும். அதுக்கு முன்னாடி என்ன விற்பீங்க தெரியுமா? ஒன்லி மியூசிக் ரேட் மட்டும் தான் போகும், அதுவும் குறைந்தபட்ச விலைக்கு. நீங்கள் மீதி எதுவுமே விற்க முடியாமல் தப்பிச்சிட்டே இருப்பீங்க. ஆனால் ஒரு பெரிய நடிகர் வரும்போது இது காமனாக எல்லா படங்களும் நடக்கிறது தான். அதாவது மிகப்பெரிய விலைக்கு நீங்கள் விற்க முடியும், ஆனால் விஜய் சார் வரும்போது அல்டிமேட் விலைக்கே விற்க முடியும். அது இந்த படத்துக்கு நடந்திருக்கு. இப்போ அதே மாதிரி தான் அஜித் சார் அடுத்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேட்டலைட் டிஜிட்டலாக வித்தாச்சு. விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா கீழே லோகோலாம் போட்டாங்க, யார் மியூசிக் கம்பெனி யாருன்னு சொல்லிட்டு. இது வந்து பெரிய நடிகர்கள் நடித்த எல்லா படங்களுக்குமே டேபிள்லேயே ப்ராஃபிட் எடுக்க முடியும். த ஒன்லி திங் இஸ் நீங்கள் எந்த டேட்டில் வரீங்க, அந்த டேட்டில் வரும்போது ஹாலிடேஸ் இருக்கா, ஃபெஸ்டிவல் டே இருக்கா, அடுத்ததாக உங்களால் தியேட்டருக்கெல்லாம் எவ்வளோ ரெவன்யூ எடுக்க முடியும், அதுதான் உங்கள் ப்ராஃபிட்டை என்ஹான்ஸ் பண்ணும். பிரேக் ஈவன்லாம் பிரச்சனை கிடையாது. ப்ராஃபிட் எப்படி என்ஹான்ஸ் பண்ணோன்னா உங்களுடைய படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, இதை பொறுத்து தான் ப்ராஃபிட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்க முடியும். புரியுது. பிரேக் ஈவனுக்கு யாருமே கஷ்டம் கிடையாது. பெரிய நடிகர்கள் நடிச்ச படத்துக்கு நீங்கள் ஈஸியாக பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ண முடியும். பிகாஸ் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. இன்றைக்கி எல்லா ஓடிடி நிறுவனங்களும் எல்லா சேட்டலைட் நிறுவனம் எந்த படத்தை எதிர்பார்க்குறாங்க? பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள் தான். அந்த படங்கள்லாம் முதல்ல எல்லா வியாபாரம் ஆகிறதுட்டு ப்ரொடியூசரை பொறுத்தவரையும் சேலஞ்சே என்னென்னா தியேட்டரிக்கல் ரெவென்யூ எப்படி எடுக்க போகிறேன்னு. நான் தியேட்டரிக்கல் பொறுத்தவரையும் பிரச்சனையே கிடையாது, எல்லாமே அவங்களுக்கு ரெவென்யூ வந்துடும். அதில் ஆல்மோஸ்ட் 60 to 80% கவர் ஆகிடும். 60% மினிமமாக கவர் ஆகும், 80% சில படங்கள் கவர் ஆகும், பேலன்ஸ் 20% தான் அவங்க வந்து தியேட்டர்கள் மூலமாக எடுக்கணும். அப்படி வரும். புரியுது. இப்போ 69 பொறுத்த வரையும் சார், இப்போ எப்படின்னா இது டூ ஏர்லி தான், பட் இருந்தாலும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இது சொல்கிறேன். இப்போ லியோ வந்து நமக்கு தெரியல, பட் அன்அஃபிஷியலாக வந்து நிறைய பேர் வந்து 600 மார்க் தொட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து இன்கேஸ் வந்து ஒரு 600 தொடலை வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபேன்ஸ் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஜோனுக்கு இப்போ ஈஸியாக போயிடுறாங்க. சின்ஸ் வந்து சரி அவருடைய லாஸ்ட் படத்துடைய இது பண்ணலையே அப்படின்ற ஒரு ஜோனுக்கு போனாலும், இப்போ இது வந்து 69 பட்ஜெட்டாக இருக்கட்டும் இல்லை சம்திங் ஏதாவது ஒரு ஃபேக்டர்ஸில் இது வந்து ஒரு பாயிண்ட்
பாயிண்டா எடுத்து வைப்பாங்களா? ஒரு ஒரு சின்ன கொஸ்டின் சார். எனக்கு ரொம்ப நம்பிக்கை தளபதி 16 will be அல்டிமேட் பாக்ஸ் ஆஃபீஸ் பெர்ஃபார்மன்ஸ். என்னன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன், சில படங்கள் வந்து எப்பவுமே கடைசி படமா அமையும் போது எல்லா ஆடியன்ஸும் அந்த படத்தை பார்க்கணும்னு நினைப்பாங்க. அதுவும் எனக்கு வினோத் சார் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. வினோத் வந்து ஒரு பேன் இண்டியா படம் எடுக்கிறதுக்கான எல்லா ஐடியாவும் இருக்கிற ஒரு டைரக்டர். அதுவும் வந்து அவர் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு நேட்டிவிட்டி சப்ஜெக்டா எடுக்க மாட்டார். அவர் பேன் இண்டியா தீரன் அதிகாரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவருடைய எல்லா படங்களுமே வந்து ஒரு பேன் இண்டியா படங்கள் தான். அப்படி பேன் இண்டியா சப்ஜெக்ட் தான் அவர் எடுப்பார். அது பேன் இண்டியா படமா பொசிஷன் ஆகுதா இல்லைன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த படம் ஒரு பேன் இண்டியா படமா தான் பொசிஷன் ஆகும். ஓகே, அவங்க கம்ப்ளீட்டா பெரிய லெவலில் டார்கெட் பண்ணுவாங்க. அதுவும் கடைசி படமாக வரும்போது எல்லா ஃபேன்ஸுமே, தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடா எல்லா இண்டஸ்ட்ரியுமே விஜய் சாரை ஒரு சில வருஷங்கள் பார்க்க முடியாமல் போயிடும்ல, பழைய படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கணும். அப்போ எல்லாருமே அந்த படத்தை பார்ப்பாங்க. இதை ஒரு பேன் இண்டியா படமாக நான் சொல்கிற மாதிரி இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்த் இந்தியாவிலும் ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் கவலைப்படவே அந்த 600 கோடி நின்றுடாது. இந்த படம் வந்து 1000 கோடி கூட எட்டலாம். ஏன்னா அந்தளவு கிரேஸ் அந்த படத்துக்கு இருக்குது, அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அது மேலே நம்பிக்கை இருக்குது. எல்லாமே அமையறதுனே, எல்லாமே கரெக்டாக அமையணும். இப்போது இந்த படம் வந்து 600 கோடி தாண்டியும் பண்ணியிருக்க முடியும். நான் சொல்கிறது கோட். கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் ஏன் இந்த படம் பெருசாக பண்ணலன்றதை அந்த டீம் தான் எவாலுவேட் பண்ணணும், செக் பண்ணணும். என்ன மிஸ் ஆச்சு, ஏன் வந்து இவ்வளோ பெரிய ரெவன்யூ வரல. ஏன்னா இந்த 3 ஸ்டேட்லையுமே 200 கோடி கலெக்ஷன் வரும் விஜய் சார். அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது. அதாவது 150 200 கோடி வரணும். ஆனால் அந்தளவு ரெவன்யூ வரலன்னா அதுக்கு என்ன காரணம்? ஒரு 50 கோடி தான் பண்ணியிருக்கு, இல்லை 60 கோடி தான் பண்ணியிருக்குன்னா பேலன்ஸ் 90 கோடி டெபிசிட் தானே. அப்போ அந்த டெபிசிட் வந்ததுக்கு என்ன காரணம்? டெபிசிட்னா கிராஸில் அது வந்ததுன்னா இப்போ வந்து 600 கோடி தாண்டி இந்த படம் வந்து பெரிய லெவலில் இந்த ஃபேன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இதெல்லாம் பார்க்கும்போது ஃபேன்ஸினுடைய வரி எனக்கு தெரியுது. ஃபேன்ஸ்க்கு என்னன்னா பீட் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம தலைவன் படம் வந்து அடுத்த கட்டம் போனோம், 1000 கோடி சொல்லிட்டுமே, ஏன் இது வந்து 1000 கோடி எட்டல, உடனே ஏன் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு அவங்க ப்ரெஷரில் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அவங்க ப்ரெஷர் இருக்கும். அவங்க பாட்டு ஃபேக்காக நம்பர்ஸ் எல்லாம் போட முடியும். அதுவும் ஏஜிஎஸ் ரொம்ப தெளிவாக நான் பார்த்து கண்டிப்பாக அவங்கள பாராட்டுறேன். எக்ஸாஜரேட்டே பண்ணாமல் கரெக்டாக என்ன நம்பர் இருக்கோ அதை அவங்க போட்டுட்டு இருக்காங்க, தெளிவாக போடுறாங்க. அவங்க யாரும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக எக்ஸாஜரேட் பண்ணி நம்பர் போடலை. இப்போ 288 crore தான் போட்டாங்க. நான் வந்து 300 crore தான் சொல்லியிருந்தேன் இன்டர்வியூவில். ஏன்னா நார்மலாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 288 வந்துருச்சுல, ஒரு ரவுண்டாக ஒரு 301 போடலாம்ல, இன்னும் பிரச்சனை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் 288 தான் பண்ணியிருக்குன்னா 288 போடு, எதுக்கு 300 போடணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கல்ல. அங்கே தான் அவங்க வந்து ஆனஸ்ட்டாக ஓப்பனாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது அதே மாதிரி 350 இல்லை 400 வரும்போது அவங்க சொல்லுவாங்க. அவங்க எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல மாட்டாங்க. இது ஃபேன்ஸ்க்கு வந்து கோவம் வருது. எப்படியாவது நம்பர்ஸ் வந்து அவங்கள பொறுத்தவரைக்கும் வந்து போஸ்டரில் என்ன வருதோ அதுதான் முக்கியம். ஸோ அதை அவங்க தேடுறாங்க, அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஃபேன்ஸ்க்கு என்னென்னா நம்முடைய தளபதியினுடைய படம் தான் ஹையஸ்ட் கலெக்ஷனாக இருக்கணும் இண்டஸ்ட்ரியில் அப்படின்ற ஒரு எண்ணம். அது பாசிட்டிவான ஒரு எண்ணம் தான், அது அவங்களோட எண்ணம் தான். ஆனால் அதுக்கு எல்லாமே ஒத்துழைக்கணும்ல, மார்க்கெட் ஒத்துழைக்கணும், நார்த் இந்தியா ஒத்துழைக்கணும், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாட்டில் சூப்பர் டூப்பராக பண்ணிட்டு இருக்கு, ஓவர்சீஸில் சூப்பர் டூப்பராக பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம பெருமைப்பட்டு ஓகே அடுத்த படத்தில் எல்லா ரெக்கார்டும் பீட் பண்ணுற மாதிரி படம் வரும், அது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும்னு எதிர்பார்த்து நம்ம வந்து நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணுமே தவிர ரொம்ப கம்பேரிசன் பண்ணிட்டு நம்ம கோவப்படுறதுல அர்த்தம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்.